இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. லேவியராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 7-8. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் மகா பரிசுத்தர். இரவும் பகலும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவர் என்று நாம் முதல் நாளிலே தியானித்தோம். அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நாமும் அந்த பரிசுத்தத்துக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கமே நம்மை பரிசுத்தமாக்கும்படிதான். பிரதான நோக்கம் நாம் அவருக்கேற்ற பரிசுத்தராக நாம் மாறும்படிக்கு தான். பரிசுத்தம் அவருக்கு பிரியமான ஒன்று. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த பரம ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால், பரிசுத்தமுள்ள அந்த தேவனிடத்திலே நாம் போய் சேர வேண்டுமானால், நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய தகுதி நாம் பரிசுத்தமாக வேண்டும். அது மனித முயற்சினால் முடியாது. எதையெல்லாமோ நாம் செய்து பார்க்கிறோம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி. புண்ணிய கிரியைகளை செய்து விட்டால் பரிசுத்தமாகி விட முடியுமா? இல்லை எங்கேயோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய்விட்டால் பரிசுத்தமாகி விட முடியுமா என்றெல்லாம் நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. பரிசுத்தமாக்க ஒரே ஒருவரால் தான் முடியும். நாம் செய்கிற பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நமக்கு விரோதமானது என்பதை விட நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ஆகிய அவருக்கு விரோதமானது. ஆகவே அவர் நம்மை மன்னித்தால்தான் நமக்கு பரிசுத்தம் கிடைக்கும். அவர் நம்மை பாவங்களற கழுவினால்தான் நாம் சுத்தமாக முடியும். நாம் ஆத்மாவை கரைப்படுத்துகிற பாவங்கள் உண்டு, நம்முடைய சரீரத்தை நாம் கரைப்படுத்துகிற பாவங்கள் உண்டு, நம்முடைய ஆவிலே ஒட்டி கொண்டிருக்கிற அசுசிகள் உண்டு. இதெல்லாம் சுத்தமாக வேண்டும். இது மனிதனால் அது கூடாது. ஆகவேதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர் விழுந்து போன தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவர் இறங்கி வந்தார் நமக்காக, நம்மை பரிசுத்தமாக்கும்படி தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். நாம் பரிசுத்தமாக வேண்டும். சரி, எப்படி பரிசுத்தமாவது என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். 1 யோவானிலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் நமக்கு 8-9 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பாவம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நான் பரிசுத்தமாகிவிட முடியாது. பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. நம்முடைய பாவங்களை நாம் முதலாவது உணர வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்வது அவசியம். உங்களுடைய அனுபவம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்னை நடத்தினது அப்படிதான். என்னுடைய வாழ்க்கையின் சின்ன வயதிலிருந்தே உள்ள பாவங்கள் ஒவ்வொன்றாக அவர் அறிக்கையிட ஞாபகப்படுத்தினார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லாவிட்டால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீ பாவி என்று இன்னொரு மனுஷன் நம்மிடத்திலே சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு
இருப்பதில்லை. ஆவியானவர் அந்த கிரியை செய்யும் பொழுது, நாம் பாவி என்று நமக்கு உணர்த்தும் பொழுது அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். நாம் செய்கிற தவறு அதில் தான். நம்முடைய மனதிலே பாவங்களை பற்றி கர்த்தர் உணர்த்தும் பொழுது நாம் அதிலிருந்து தப்பிக்கொள்ள வகை தேடுவோமே ஒழிய, நீர் எனக்கு துணையாக தந்த இந்த ஏவாள் தான் அதை பறித்து தந்தால் நான் புசித்தேன் என்று சொல்லி ஏவாளின் மீது பழி போட்ட ஆதாமை போல சூழ்நிலைகளின் மீதும் மற்றவர்கள் மீதும் பழி போட முயற்சி செய்வோமே ஒழிய, என்னுடைய பங்கு அந்த பாவத்திலே உண்டு, நான் தான் செய்தேன் என்று நாம் ஒப்புக்கொள்வதில்லை. கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது அதுதான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஏசப்பா, என்னுடைய பாவங்கள் தான் உம்மை கல்வாரிக்கு கொண்டு போனது. நீர் சிலுவையிலே சிந்தின எல்லா ரத்தமும் எனக்காக தான். என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக தியாக பலியானதை ஒத்துக்கொண்டு அவருடைய ரத்தம் நம்மை கழுவும்படி நாம் கேட்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிற ஒவ்வொரு பாவத்தையும் வாய் திறந்து அறிக்கையிடுங்கள். பக்கத்திலே யாரும் இல்லாவிட்டாலும் காரியம் இல்லை, கர்த்தர் அதை கேட்கிறார். தேவ தூதர்களும் பிசாசும் அதை கவனிக்கிறது. நீங்கள் அறிக்கையிடுகிற பாவங்களை கர்த்தரிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும்படி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்கிறார். அந்த பாவத்தின் எல்லா பிடியிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். நீங்கள் அறிக்கையிடாத பட்சத்திலே அந்த பாவம் உங்கள் மீது பலன் செய்து கொண்டே இருக்கும். திரும்ப திரும்ப அந்த பாவத்திலே நீங்கள் விழுகிறீர்கள். ஆனாலும் திரும்ப திரும்ப நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். என்னென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், 7 தரம் மாத்திரமல்ல 7-70 தரம் திரும்ப திரும்ப தப்பு செய்து விட்டு மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மகா இரக்கம் உள்ளவர். நீங்கள் அறிக்கையிடவும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படவும் அவர் காத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. நம்மை பரிசுத்தமாக்குற வேறு சில காரியங்களையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். அவருடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குறார். ரட்சிக்கப்பட்ட நீங்கள், இயேசுவே என்னுடைய இருதயத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று அவரிடத்திலே ஒப்புரவான நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், அவருடைய வேத வசனத்தை அதிகமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் உங்களோடு உங்கள் பாவங்களை உணர்த்துவார். நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிக்கும் பொழுது அதிகமாக நீங்கள் கழுவப்படுகிறீர்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை கழுவுகிற இன்னொரு காரியத்தை பற்றி அங்கே பார்க்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நம்மை கழுவுகிற பரிசுத்தமாக்குற இன்னொரு காரியம் பரிசுத்த ஆவியானவர். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி கேளுங்கள். அது யாருக்கோ உரியது, ஒரு கூட்டத்தாருக்கு உரியது, நமக்கு உரியது அல்ல என்று சொல்லி இராமல், அது எல்லாருக்கும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அவர் இலவசமாக தருவது. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து கேட்க கடவன், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். அவன் தாகம் அடையான் என்று சொன்னார். ஒரு தடவை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தாகம் அடைவதில்லை. அது உங்களுக்குள்ளே இருந்து ஊறிக்கொண்டிருக்கிற ஜீவன் நீரூற்றாயிருக்கும். உங்களுடைய எல்லா பாடுகளிலேயும் அந்த தண்ணீர் உங்கள் தாகத்தை தீர்க்கும். நீங்கள் பரிசுத்தமாகும்படிக்கு கர்த்தர் தந்திருக்கிற இன்னொரு காரியம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது. ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் காரியங்களை நாங்கள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற யாராவது இதுவரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவனிடம் பாவ மன்னிப்புக்காக கேட்கவில்லை, ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கவில்லை, என்னுடைய பாவங்களை அறிக்கையிடவில்லை என்று சொல்வார்களானால், ஆவியானவரே நீர் அவர்களில் பலமாய் கிரீச்சியப்பா. ஒரு ஆத்மா கெட்டு போறது உங்களுடைய சித்தம் அல்ல. இதை கேட்கிற எல்லாரும் மனம் திரும்பட்டும், தங்கள் பாவங்களை உம்முடைய அறிக்கையிடட்டும், உடைய இரத்தத்தினால் கழுவப்படட்டும்.
ரட்சிக்கப்பட்டவர்கள் உம்முடைய வேதத்தை அதிகமாக வாசிக்கட்டும் கர்த்தாவே. இந்த நேரத்துல எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று யாராவது கேட்கிறார்கள், ஆனால் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவளை நிரப்பும் ஆண்டவரே. அவர்கள் வீடுகளிலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். தொடும் கர்த்தாவே, உம்முடைய வல்லமை இறங்குவதை அவர்கள் உணரட்டும். எல்லா போராட்டங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், ஆசீர்வதியும். எல்லா மகிமே நாங்கள் உமக்கு செலுத்தி இயேசு நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.